ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீட்டில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாத நம்மளுடைய விஜய் நம்முடைய மல்லி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. மல்லி எதுக்காக என் சித்தி வீட்டை விட்டு போனாங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். நீ என்னை ஃபோர்ஜரி பண்ணி கல்யாணம் பண்ணாதுன்னு கண்டிப்பாக என்னுடைய சித்தி என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக அந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இவ நான் தான் இந்த வீட்டோட மருமக, நான் சொல்கிறத தான் நீங்களாம் செய்யணுன்ற மாதிரி சித்தியை மிரட்டினாங்க மாமா. அதனால தான் சித்தி உங்கள் சித்தி கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க, இதுதான் ரீசனு அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா ஏற்றி விட்டத்தில் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி நான் உன் கழுத்தில் கட்டினது தாலியில் அது கயிறு தான், அதுக்கு நீ மதிப்பு கொடுத்து நீ தாலியாக நினச்சிக்கிட்டு இந்த வீட்டை அதிகாரம் பண்ணலாம், என்ன அதிகாரம் பண்ணலான்னு கொஞ்சம் கூட நினைக்காத. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ இந்த வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி தான், நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, மரியாதை அந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாதை என்னுடைய சித்தி நான் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போ நீ இந்த வீட்டில் இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பாக்கோசரம் மட்டும்தாங்க நம்முடைய மல்லி அந்த வீட்டில் இருந்தாங்க. நம்முடைய விஜய் சார் எப்படி சொல்லிட்டார், நம்மளால தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்ட்டு. சரி நம்ம எதுக்காக நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கேட்குற அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு நான் இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் போயிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி கேட்க போகிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரியாது அந்த விஜய் பார்த்தீங்கன்னா இந்த போதுமணி கிளவியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வைக்கவும் நம்முடைய மல்லி பேக்கை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. அந்த டைமில் நம்முடைய விஜய் சார் நம்ம பண்ணது தப்போ, மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மனசு இறங்குவாரா இல்லையா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நம்முடைய போதுமொழி கேள்வி பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவெல்லாம் பிளான் போட்ட மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோட பேரை கெட்ட பேராக்கி கடைசியில் நம்ம மல்லியாக மனசு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போகிற மாதிரி செஞ்சிட்டாங்க. நம்ம மல்லி வீட்டை விட்டு போகிறத பார்த்து இந்த ரஞ்சிதா அந்த போதுமொழி கேள்வியெல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்பட போகிறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே இவ்வளோ எப்படியோ வெளியே அனுப்பிட்டோம், கையெழுத்து வாங்கிட்டு கூடிய சீக்கிரம் இதை கோர்ட்டில் கொடுத்து விஜய்க்கு விஜயை நோட்டீஸில் கையெழுத்து போட வச்சு மீச்சுவலாக ரெண்டு பேர் பிரியிற மாதிரி நம்ம பண்ணணும். அதே வரையும் அந்த வெண்பா குட்டியை வாய் தோறக்கூடாது, நம்ம பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பிளான் பண்ணாலுமே நம்ம அன்னபூர்ணியம்மா சென்டரில் போயிட்டு நான் அந்த கௌசிக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேஸை போட்டு இப்படி தான் கான்ட்ராக்டில் தான் பொண்டாட்டின்னு சொல்லி விஜய் கோர்ட்டை ஏமாத்திருக்காருன்னு சொல்லி இவங்களால குண்டோட ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்களா அப்படின்றத வரப்போகிற எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.